Dear students, let's discuss something more interesting concept called limit points. Okay, இதே கான்செப்ட் நீங்கள் வந்து அடுத்த செமஸ்டரில் மெட்ரிக் ஸ்பேஸ் தியரி அடுத்த இயரில் மெட்ரிக் ஸ்பேஸ் தியரின்னு படிக்கும்பொழுது அங்கே இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. Now we are defining limit points for a sequence. ஒரு சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, and more note that இந்த சீக்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Okay, so let me go for the definition. Okay, definition. Limit points. Let xn be a sequence. Let xn be a real sequence. A real sequence. A point. நல்லா பார்த்துக்கோங்க. A belongs to R. A belongs to R is said to be a limit point of xn if the condition must hold. என்ன condition அப்படின்னா for every epsilon positive the interval of course you can say open interval, that is a minus epsilon comma a plus epsilon contains infinitely many அதான் ரொம்ப முக்கியம். This is the முக்கியம். Okay, infinitely many terms of a xn. Okay, that is ஒரு எப்சிலான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த எப்சிலானை சுற்றி, தட் இஸ் இப்போ பாருங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரியல் லைன், இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏன்னு இருக்குது. ஏ சுற்றி நான் ஒரு எப்சிலான் ரேடியஸில் ஒரு வட்டம் வரைகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வட்டம். இது யார்? ஏ மைனஸ் எப்சிலான். இது யார்? ஏ ப்ளஸ் எப்சிலான். இதுதான் எப்சிலான் தூரம். இங்கே இருந்து இது வரைக்கும் எப்சிலான் தூரம். அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் ஏஎன்ஸ் எக்ஸ்என்ஸில் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்? இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும். ஓகே, நிறைய டேர்ம்ஸ், தட் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஃபார் எந்த எப்சிலான், நீங்கள் எந்த எப்சிலான் கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, சப்போஸ் இன்னொருத்தர் வந்து எப்சிலான் இவ்வளோண்டு சிரிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோண்டு வச்சிருக்காரு அப்படின்னா அப்போ இதுக்குள்ளேயும் என்ன இருக்கணும்னா இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் மஸ்ட் பி ஹியர். ஓகே, ஸோ எந்த இன்டர்வல் கொடுத்தாலும் இட் மஸ்ட் கண்டெயின்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ். அந்த சீக்வன்ஸினுடைய இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் வந்து வட்டத்துக்குள்ளே வந்துடணும். ஓகே, so this is denoted by, then we say that A is a limit point. A point A is said to be a limit point, of xn. ஒரு சீக்வன்ஸினுடைய லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா அந்த பாயிண்டை சுற்றி நீங்கள் எந்த ரேடியஸில் எப்சிலான் ரேடியஸில் வட்டம் வரைஞ்சாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வட்டம். கரெக்டாக இதுதான் வட்டம். இது R2 இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வட்டம் போடலாம். இங்கே கோடுனா இதுதான் எனக்கு வட்டம் மாதிரி. ஓகே, so for every epsilon positive, the interval a minus epsilon comma a plus epsilon contains infinitely many terms of xn's. எக்கச்சக்கமான terms வந்து உள்ள இருக்கும். ஓகே, இதுதான் அதனுடைய ஐடியா. ஓகே, சரி, அது மட்டும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது சப்போஸ் if xn is not bounded above, then infinity is a limit point. Okay, அப்போ லிமிட் பாயிண்ட் ஒரு சீக்வன்ஸுக்கு இது ஃபைனைட் நம்பர். ஏ பிலாங்ஸ் ஆர்னா அது ஃபைனைட் நம்பர். இது லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒருவேளை xn நாட் பவுண்டட் அபோவ் இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி இஸ் a லிமிட் பாயிண்ட். இதே மாதிரி if xn is not bounded below ஆக இருந்தா then minus infinity
is a limit point. Okay, சரி இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் an examples. So example. Okay, so example number 1, that is this equation. Okay, that is 1, 0, 1, 0, 1, 0. This is a sequence. Then 1 and 0 are limit points of the sequence. Okay, xn அப்படினு வச்சுக்கிட்டீங்கன்னா then we will have a limit point of sequence xn. Okay, இல்லனா இதுக்கு xn இந்த sequence limit points of this 1, 0, 1, 0, 1, இதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் யாரு அப்படின்னா 1ம் 0ம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த கோடு வரைஞ்சுக்கோங்க. நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், then we will go for a proof. இது 0, இது 1. அப்போ இது யாரு x1, இது x2, இது x3, and இது x4, இது x5, இது x6, இப்படி போய்கிட்டே இருக்கும். கரெக்டா? அப்போ நீங்க இந்த பாயிண்டை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும், ஒன்றை சுத்தி எந்த ரேடியஸ்ல வட்டம் வரைஞ்சாலும், ஓகே, தென் அப்படி எழுதிக்கிட்டுமா, தென் ஃபார் எனி epsilon positive, the interval யாரு 1 minus epsilon, 1 plus epsilon contains all odd terms. கரெக்டா? இது x1, x3, x5, x7 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ contains all odd terms of xn. Okay, that is this x 2n plus 1 belongs to n plus 1 or minus 1. 2n minus 1 belongs to this fellow. யாரு minus 1, sorry, 1 comma epsilon. This is 1 minus epsilon comma 1 plus epsilon. Okay, for every n belongs to natural number n. Okay, n க்கு பதிலா 1 போடுங்க, 2 minus 1 1, அப்ப x1 equal to 1, அது இந்த வட்டத்துக்குள்ள இருக்கும். x2 n க்கு பதிலா 2 போடுங்க, அப்போ 2 into 2 4 minus 1 3, x3யும் இதுக்குள்ள இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சேம் பாயிண்ட் 1 1 1 1, இது எல்லாமே 1 தான். அப்போ this is true for, அப்போ this implies that if any இல்ல நம்ம சொல்லலாம் for any epsilon positive, the interval contains யாரு is 1 minus epsilon, 1 plus epsilon contains infinitely many times, infinitely many xn's. கரெக்டா? என்னது எல்லா ஆட் டேர்மும் இருக்கு. எத்தனை ஆட் டேர்ம் இருக்கு? infinitely many odd terms. அப்ப infinitely many. So this implies that 1 is the limit, is a limit point of this sequence. யாருக்கு? this sequence யாரு 1 0 1 0 1 0 1 0 dot dot dot. இந்த சீக்வென்ஸ்க்கு 1 is a limit point. அப்ப அதே மாதிரி for if you are taking any interval, the 0 center வச்சு இது 0 minus epsilon, 0 plus epsilon இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஃபுல்லா ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் இதுல வந்துரும். ஓகே, அப்போ அதே மாதிரி நான் எழுதுறேன் அப்படின்னா similarly we can have என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா for any epsilon positive, the interval யாரு 0 minus epsilon, 0 plus epsilon, okay, contains all even terms of xn's. கரெக்டா? that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is x2n
x2n belongs to this 0 minus epsilon, 0 minus epsilon, comma 0 plus epsilon. இதில் minus epsilon plus epsilon எழுதலாம். நான் உங்களுக்கு புரியணுங்க அப்படி இல்லை. This is true for every n belongs to natural number. ஓகே, அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this implies that for any epsilon positive, the interval யாரு 0 minus epsilon, 0 plus epsilon contains infinitely many xn's. Okay, so this implies that 0 is a limit point of this fellow 1, 0, 1, 0, 1, 0 dot. Okay, அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு எனக்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தட் 1 and 0 are the limit points of the sequence. Okay, சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2 என்ன அப்படின்னா, suppose xn converges to x, then x is a limit point of xn's. ஓகே, நான் இந்த இடத்துல ஏன் லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா இதை விடவும் வேற ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது கிடையாது. we need to write இந்த இடத்துல then x is the only லிமிட்னு எழுதணும். the only limit point of xn எழுதணும். ஆனால் இது பின்னாடி நான் தியரத்தில் ப்ரூஃப் பண்ணுறேன். ஓகே, இது பின்னாடி ப்ரூஃப் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன், xங்கிறது லிமிட் பாயிண்ட். சப்போஸ் if xn converges to x ஆக இருந்தால் then we shall show that x is a limit point of xn அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, சரி, ப்ரூஃப் என்ன அப்படின்னா, given xn converges to x, ஓகே, என்ன ப்ரூஃப் பண்ண போறேன், to prove என்னது, x is a limit point of x is a limit point of xn அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, சரி, அப்போ நான் என்ன பண்ணணும், that is to prove let epsilon be positive. என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, we need to show that the interval யாரு x minus epsilon, x plus epsilon contains infinitely many xn's. இதுதான் சொல்ல போறேன். இந்த இன்டர்வலுக்குள்ள infinitely many xn இருக்குன்னு சொல்லிட்டோம்னா then x would become a limit point of a அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஓகே, சரி, சொல்லலாமா? இப்போ since xn எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது, xக்கு கன்வர்ஜ் ஆகுதுனால for this epsilon positive there is a stage n belongs to natural number n such that what I can say, இதில் என்ன தெரியுது அப்படின்னா, modulus of xn minus x which is less than epsilon for all n greater than or equal to natural number. இது definition. அது எதுவுமே பண்ணல. I have just used the definition of a convergent sequence. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, I can write that is x minus epsilon which is less than xn which is less than x plus epsilon for all
n greater than or equal to natural number. Okay, that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this is xn belongs to x minus epsilon x plus epsilon க்கு இடையில தான் இந்த xn's இருக்கும் for all n greater than or equal to the natural number n. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா எலிமெண்ட்ஸுமே இந்த இதுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் the interval யாரு x minus epsilon comma x plus epsilon contains infinitely many xn's. Okay, namely யாரு அப்படின்னா xn belongs to this interval x minus epsilon comma x plus epsilon for all n greater than or equal to the natural number. எல்லா இந்த n ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லாருமே எதுல தான் இருப்பாங்க அப்படின்னா இந்த இன்டர்வல்குள்ள இருப்பாங்க. Okay, so this implies that x is a limit point of யாரு the sequence x. Okay, limit point of x, the sequence ஓட limit point x. சரி, இப்போ இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்களேன். எக்ஸாம்பிள் இது என்ன நாங்க வருங்க 1 2 3 அப்புறம் 2 3 2 3 ஓகே 2 3 இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இதில் 1 அப்போ இந்த படத்தில் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் த பாயிண்ட் 1 2 3, இது 1 இது 2 இது 3. அப்போ முதல்ல 1 இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் 2 வந்துடுது, அதுக்கப்புறம் 3 வந்துடுது, அதுக்கப்புறம் 2 தான் வருது, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2 3, இப்படியே தான் மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ this fellow 1 is not a limit point. So for this sequence, for the above sequence 1 is not a limit point. கரெக்டா? ஏன் அப்படின்னா நீங்க இதை சுற்றி ஒரு வட்டம் வரையலாமா, அந்த வட்டத்துக்குள்ள ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஓகே, it contains only one term. Okay, அப்போ இந்த 1 is not a limit point of the sequence. அதான் ரொம்ப முக்கியம். Okay, then next we will go for another sequence example. Okay, I may write this sequence. என்னது அப்படின்னா 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கு. Okay, and note that this sequence is not bounded above. Okay, hence by the definition of the infinity is a limit point of it. Okay, limit point of xn's. Okay, in the sequence infinity மட்டும் தான் limit point. இதே அடுத்த எக்ஸாம்பிள்ல வந்து if I'm given that this fellow -1 2 -3 4 -5 6 இப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ this sequence is neither bounded above nor bounded below. Okay, bounded above இல்ல bounded below இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? This plus infinity minus infinity are limit points of x's. இந்த சீக்வன்ஸ்க்கு யாரு minus infinity limit point plus infinity limit point. Okay, so இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் இது என்ன தெரியுமா? பாருங்க, -1 2 0, அதுக்கப்புறம் I may have 1 2 3 4னா I'll have -2 3 0. ஓகே, அதுக்கு அடுத்து என்னது -3 4 0, புரியுதா? 2
3 4 இப்படி வந்துகிட்டே இருக்கணும். இது குறைஞ்சிட்டே இருக்கணும். -1 -2 -3 0. அதுக்கடுத்து என்ன வரணும்? -5 -5 சரி 3க்கு அப்புறம் -4 -4 5 0. அதுக்கடுத்தது -5 இங்கே என்ன வரும்? 6 0 இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ இதில் என்னெல்லாம் லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா -∞ ஒரு லிமிட் பாயிண்ட், பிகாஸ் வி ஆர் ஹேவிங் எ சப்சிக்வன்ஸ். இந்த மாதிரி இது பவுண்டட் பிலோ இல்லை, கரெக்டாக -1 -2 -3 -4 -5 வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 2 3 4 5 6 இது வந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஆல்சோ. அது மட்டும் இல்லை 1 2 3 0வும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ். ஓகே, சரி, இதுக்கு 0 இஸ் அ லிமிட் பாயிண்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே now we'll go to a theorem. ஒரு தியரத்துக்கு ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ தியரம். என்ன தியரம் அப்படின்னா, let an be a sequence, be a real sequence. Okay, then a belongs to R. Then a அப்படின ஒரு number, a belongs to R is a limit point of an. an உடைய limit point ஆக இருக்கணும்னா if and only if what we are going to show is there is a subsequence I can say this xnk of xn such that this xnk must converge to a. Okay, if a belongs to R is a limit point of xn ஆக இருக்கணும்னா then the sequence ஒரு subsequence இருக்கணும். அந்த subsequence எதுக்கு converge ஆகணும்? a க்கு converge ஆகணும். Okay, so let us prove this theorem. Proof பண்ணலாமா? So we'll go for a proof. முதல்ல ஒன்று assume பண்ணிக்கிடுவோம், then we will prove the second part, and most probably we will assume this one. Okay, first we will assume that a belongs to R is a limit point of a, is a limit point of a ங்கிற சீக்வன்ஸுக்கு இது ஏங்கிறது லிமிட் பாயிண்ட்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டு ப்ரூவ் தேர் இஸ் a subsequence xnk of that is என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா டு ப்ரூவ் there is a subsequence யாரு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து xnk. யாரோட சப்சீக்வன்ஸ்? xn உடைய சப்சீக்வன்ஸ். ஓகே, சாரி, நான் இந்த இடத்துல ank போட்டிருக்கேன் இல்லையா? அப்போ we need to write there is a subsequence ank of an. ஓ, இங்கேயும் நான் இப்படி தான் எழுதியிருக்கேன். ஸோ I need to rewrite here this also. So there is a subsequence ank of an such that ank converges to a. அப்போ நான் இதைத்தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ to prove there is a subsequence ank of a such that we need to show that this ank converges to a அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, சரி, இதில் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ டெஃபினேஷன் தான். since a is a limit point, since a is a limit point, a belongs to R is a limit point of an
ஏஎன்னுடைய லிமிட் பாயிண்டாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் எந்த எப்சிலான் கொடுத்தாலும் a minus epsilon comma a plus epsilon which is the interval contains in this, okay, any epsilon, okay, for any epsilon positive, the interval யார் இந்த interval அப்படின்னா a minus epsilon comma a plus epsilon contains infinitely many, இதான் முக்கியம், infinitely many ans. இந்த செட்டுக்குள்ள infinitely many ans உள்ள இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா take epsilon equal to 1. epsilon வந்து நான் பண்ணிட்டேன் 1 ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப என்ன தெரியும் அப்படின்னா then a minus 1 comma a plus 1 இதே கதை தான். ஓகே, contains infinitely many ans. கரெக்டா? எக்கச்சக்கமான ans இதில் இருக்கும். அப்போ அதுல இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா choose an1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை நான் இதில் சூஸ் பண்ணுறேன். belongs to this fellow. யாரு? இந்த இதுக்குள்ள இருக்கு a minus 1க்கும் a plus 1க்கும் இடையில இருக்கிற மாதிரி ஒருத்தனை சூஸ் பண்ண முடியும். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா take epsilon equal to 1/2. then அதே மாதிரி a minus 1/2 comma b a plus 1/2 and a plus 1/2 contains infinitely many ans. கரெக்டா? அப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். ஆனா அந்த எலமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த n1 விட பெருசா இருக்கிற மாதிரி ஒரு n2. ஓகே, choose n2 which is greater than n1 such that என்னது this an2 belongs to this a minus 1/2 comma a plus 1/2. இதுக்கு இடையில இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன் இது எப்படி சார் n2 n1 விட பெருசா ஒரு n2 கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா இது வந்து it contains infinitely many numbers இருக்கு. அப்ப இந்த n1 விட பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு n2 என்னால கிடைக்கும் such that an2 belongs to this set. கரெக்டா? because it contains infinitely many elements. அப்ப கண்டிப்பாக n1 விட பெருசா இருக்கிற மாதிரியான ஒரு n2 such that an2 இந்த செட்டுக்குள்ள இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறேன்? take epsilon equal to 1/3. அப்ப என்னது then this a minus 1/3 comma a plus 1/3 okay contains infinitely many ans. கரெக்டா? அப்ப என்ன பண்ண போறேன்? choose n3 இது எதோட பெருசா இருக்கணும்? n2 ஓட பெருசா இருக்கணும் such that we have this a n3 belongs to I may have this is a minus 1/3 comma a plus 1/3 இடையில இருக்கிற மாதிரி. ஓகே, இப்படியே சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ proceeding in this manner என்ன கிடைக்கும் அப்படின்னா for epsilon equal to 1/k okay choose nk okay which is greater than nk minus 1 which is nk minus 2 ஓட பெருசா இருக்கும் minus 2 nk minus 2 which is greater than okay n2 which is greater than n1 such that
such that என்ன கிடைக்கும் this a n k belongs to எதுக்கு இடையில இருக்கும் a minus 1 by k comma a plus 1 by k இடையில இருக்கணும். Okay, that is இது இன்னொரு வகையில் எழுதலாம்னா this implies that modulus of a n k minus a which is less than 1 by k. Okay, for all k belongs to natural number. நீங்க எந்த இது கொடுத்தாலும் a1 வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த இடத்துல a1 வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாருங்க an1 வந்து this we will have this is modulus of an1 minus a which is less than 1. இந்த இதுல an2 வந்து modulus of an2 minus a which is less than 1 by 2. அப்போ a3ங்கிறது என்னது modulus of an3 minus a which is less than 1 by 3. Okay, இப்படியே வந்துட்டு இருக்கு. So in general we will have this and we know that 1 by k வந்து என்னது converges to 0 நமக்கு தெரியும். But anyhow அதையும் பார்ப்போம். Now we claim that thus we have constructed a subsequence. The subsequence க்கு பேர் வந்து என்னது this is ank. Okay, of an such that என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா we'll have this fellow modulus of ank minus a which is less than 1 by k. Okay, for all k belongs to natural number. Okay, இப்படி கண்டுபிடிச்சிட்டேன். Now we claim that this ank converges to a அப்படின்னு proof பண்ணணும். ank converges to a ன்னு proof பண்ண போறேன். ஓகே, எப்படி proof பண்ண போறேன்? அப்ப இது convergence சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம்? Let epsilon be positive. So let epsilon be positive. Okay, let epsilon be positive. Since 1 by k converges to 0 as k tending to infinity ஆக இருக்கிறதுனால there is a stage என்னது capital N belongs to natural number n such that what I can write this modulus of 1 by k minus 0 which is less than epsilon for all k greater than or equal to natural number n. Okay, இது யாரு this is equal to வெறும் 1 by k. அப்போ this implies இதுல இருந்து என்ன சொல்றேன் அப்படின்னா this implies that modulus of ank minus a which is less than 1 by k which is less than epsilon for every k greater than or equal to capital N. K greater than or equal to capital N. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that ank converges to a as k tending to infinity. Okay, so therefore this subsequence ank converges to a, hence the result. அதெல்லாம் proof பண்ணணும். நான் முதல்ல என்ன assume பண்ணிக்கிட்டேன் this a is a limit point assume பண்ணிட்டேன். Then we have found a subsequence which converges to a. The converse is very simple. Okay, hence the theorem. So conversely assume that there is a subsequence யாரு ank of an such that என்ன proof பண்ணணும் this ank such that ank converges to a ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன proof பண்ணணும்னா to prove this ank a is a limit point. A is a limit point of a.
இதனுடைய லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறேன். அப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னா let epsilon be positive. So let epsilon be positive. என்ன ப்ரூஃப் பண்ணோம்? to prove என்னது a minus epsilon comma a plus epsilon contains infinitely many points. Infinitely many points of a. Okay, many points இல்லைன்னா many terms. இது terms வைக்கும். Many terms of ans. Okay, இதுதான் நான் சொல்ல போறேன். சரி, since an k converges to a ஆக இருக்கிறதுனால there is a stage என்னது capital N belongs to natural number n such that what we can write modulus of a n k minus a which is less than epsilon for all n. sorry, இந்த இடத்துல k தானே, அப்போ I can write this is k which is greater than or equal to natural number n. ஆனால் subsequence தான் converge. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா this implies that a n k belongs to this a minus epsilon comma a plus epsilon for all k greater than or equal to natural number n. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது this implies that this a minus epsilon comma a plus epsilon contains infinitely many ans. கரெக்டா? எப்படி பாருங்க, a n small n capital N, k க்கு பதிலாக capital N போட்டுக்கலாம், கமா a n capital N plus 1, okay, a n capital N plus 2, okay, dot. இதெல்லாம் எதில் இருக்கு? இந்த செட்டில் இருக்கு. a minus epsilon comma a plus epsilon உள்ள இருக்கு. அப்போ these are all the terms of a n k. a n k யாரோட term? a n உடைய subsequence. So these are all the elements of a n. Okay, அதனால தான் it contains infinitely many elements of a n. Okay, so this implies that a is a limit point of a n. Okay, so this is the proof. So நான் என்ன proof பண்ணியிருக்கேன் அப்படின்னா, first we assumed that an converges to an is the sequence, a is a limit point of an assume பண்ணிக்கிட்டேன். Then we have shown that there is a subsequence which converges to an வச்சுக்கிட்டேன். Conversely, if suppose there is a subsequence ank which converges to a ஆகிறதுனா a வந்து limit point ஆக இருக்கும் அப்படின்னு நான் proof பண்ணியிருக்கேன். Okay, so if or only if condition a is limit point, then we can find a subsequence which converges to a. Conversely, if a sequence has a subsequence which converges to a ஆகிறதுனா a will become a limit point அப்படிங்கறத proof பண்ணியிருக்கேன். Okay, so next ஒரு observation. Okay, result. Every bounded sequence has at least one limit point in R. இது ரொம்ப முக்கியம். Rல இது பவுண்டட் சீக்வன்ஸ் ஆக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கும், எங்க Rல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சரி ப்ரூஃப் பண்ணலாமா? ப்ரூஃப் பண்ண எப்படி சொல்றேன் அப்படின்னா, ப்ரூஃப் given an is a bounded sequence in R. Rல ஒரு bounded sequence கொடுத்திருக்கேன். And we know that every sequence in R has a monotonic subsequence. Okay, we know that every sequence
has a monotonic subsequence. Monotonic subsequence. Okay. அப்போ let இந்த இதுல நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு subsequence let ank be a monotonic subsequence. Monotonic subsequence of an. Okay. அப்போ இது மோனோடானிக்காவும் இருக்கு, an bounded, அப்படி இதுனா bounded ஆயிரும். So this would implies that ank is both bounded and monotonic. Correct? அப்போ a bounded monotonic sequence converge. Okay, hence converge. Okay, a bounded monotonic sequence வந்து என்ன ஆயிரும், converge ஆயிரும். Okay, say ank converges to a. புரியுதா? ஸோ ஏஎன்கேங்கிறது போத் பவுண்டடாகவும் இருக்கு, மோனோடானிக்காகவும் இருக்கு. அதனால அது கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆயிரும். அது கன்வர்ஜ் ஆகக்கூடிய லிமிட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். தென் பை அபோவ் தியரம் என்ன சொல்லலாம், this a is a limit point of a. கரெக்டா? அதை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். போன தியரத்தில் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது that is இது லிமிட் பாயிண்டாக இருக்கணும்னா if and only if there is a subsequence which converges to a. அப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, there is a subsequence which converges to a ன்னு கிடைச்சிருக்கு. Therefore that a must be limit point. Okay, சரி, இன்னொரு அப்சர்வேஷன், hence theorem முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ now next we'll prove the next theorem. இன்னொரு ரிசல்ட் every sequence in R has a limit point. In R union this will minus infinity comma plus infinity. மேல உள்ள சீக்வென்ஸ், மேல உள்ள தியரம் என்ன சொல்லுது, if it is a bounded sequence ஆக இருந்தால் it has at least one limit point in R. Rல ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். அப்போ இந்த கேஸ்ல எவ்ரி சீக்வென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ நான் ப்ரூஃப் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, let xn be a sequence. So let xn be a sequence. If xn is bounded, இது bounded-ஆக இருந்ததுன்னா then by above result, okay, xn has at least one limit point. Xn has at least one limit point in Rல எனக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, if xn is not bounded அப்படின்னு என்ன அர்த்தம், that is if xn is not bounded above or not bounded below. ஓகே, அப்போ பவுண்டட் அபோவாக இல்லைன்னா then infinity not bounded or infinity is a limit point. Not bounded below na or minus infinity is a limit point of x. கரெக்டா? இது பவுண்டடாக இருந்ததுன்னா எனக்கு ரியல் லிமிட் பாயிண்ட் கிடைக்கும். இஃப் இட் இஸ் நாட் பவுண்டட் அப்படின்னா அர்த்தம் எய்தர் பவுண்டட் அபோவ் இல்லை, இல்லைன்னா பவுண்டட் பிலோ இல்லை, இல்லைன்னா ரெண்டுமே நாட் பவுண்டட் அபோவ் நாட் பவுண்டட் பிலோவாகவும் இருக்கலாம். அந்த கேஸில் எனக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் கோயிங் டு பி அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இன் எனி கேஸ் பவுண்டட் ஆர் நாட் பவுண்டட், இந்த ரெண்டு கேஸில் எது இருந்தாலும் இட் ஹாஸ் அ லிமிட் பாயிண்ட். லிமிட் பாயிண்ட் இன் ஆர் கிடையாது. இதுக்கு பேர் வந்து என்னன்னா எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் சிஸ்டம். இதுக்கு பேர் வந்து என்னது ஆர் ஸ்டார். இதுக்கு பேர் இன் ஆர் ஸ்டார். ஆர் ஸ்டார்ங்கிறது ஆர் கூட மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆர் ஸ்டார்.
இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா extended real line. Extended real line. Real line. Okay, இதுக்கு அர்த்தம். This is R star. Hence every sequence, hence every sequence in R has at least one limit point in R star, extended real system. R star la at least one limit point ஆக இருக்கும். Okay, so this is the second observation. Okay, now let us come to an important theorem. இது ஒரு முக்கியமான தியரம். அந்த தியரத்தை ஸ்டேட் பண்ணிட்டுமா? நெக்ஸ்ட் தியரம். என்ன தியரம் அப்படின்னா, let an be a sequence. Let an be a sequence in R. Real sequence எடுத்துக்கோங்க. Okay, an be a sequence in R. Then இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, then an converges to a if and only if an converges to a if and only if an is bounded and a is the only limit point of a. Okay, an converges to a ஆக இருந்தனா, then an is bounded and a is the only limit point of an if and only condition. Okay, we are going to show that an converges to a ன்னு assume பண்ணிக்கிறேன். Then we are going to show that a is a convergence sequence எல்லாம் bounded. அதனால அது எனக்கு இந்த ஒருவே ப்ரூஃப் பண்ணும்போது a is boundedங்கிறது தனியா ப்ரூஃப் பண்ண வேண்டாம். We know that every convergence sequence is bounded. Therefore an is bounded. And we are going to show that a is the only limit point. Okay, அப்படின்னு சொல்ல போறேன். அது லிமிட் பாயிண்ட், அது மட்டும் இல்ல, அது மட்டும்தான் லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறேன். ஓகே, வேற எந்த லிமிட் பாயிண்ட்டும் இருக்காதுன்னு சொல்றேன். அண்ட் நம்பர் 2, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றேன்னா கான்வர்ஸ் பார்ட். If an is bounded and a is the only limit point of an ஆக இருந்தால், then an converges to a அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போறேன். Okay, shall we prove எழுதலாமா? So we'll go for a proof. So நான் முதல்ல ஒரு வே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். Suppose an converges to a. Suppose, I'll write this. So first way we will assume that an converges to a அப்படின்னு assume பண்ணிக்கிறேன். Okay, we know that every convergence sequence are bounded. Okay, we know that every convergent sequence is bounded. இது படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சிருக்கோம். Okay, therefore this implies that an is bounded. முதல் வே ப்ரூஃப் பண்ணிட்டேன், இதை ப்ரூஃப் பண்ணிட்டேன். Okay, is bounded அப்படிங்கிறது. Therefore an is bounded. Okay, now we need to show that a is the limit point ன்னு முதல்ல சொல்றேன், அதுக்கப்புறம் the only limit pointங்கிறது இன்னொன்னு சொல்ல போறேன். Okay, so the limit point அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். எங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்? இந்த முதல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அதில் நான் கிளியராக ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் சி, திஸ் இஸ் சப்போஸ் xn converges to x, then x is a limit point of xn. அப்போ இதுக்குள்ள ப்ரூஃப் அப்படியே நீங்கள் இங்கே எழுதணும். ஓகே, ஸோ நான் இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டுமா? ஸோ ஐ வில் டேக் திஸ் டு ப்ரூவ், ஃபஸ்ட்டு வந்து டு ப்ரூவ் திஸ் இஸ் a limit point. இதை முதல்ல எழுதிக்கிறேன், இதை எழுதணும், அதனால நான் இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Okay, control C,
and we will come to here. Bounded and control V. So here to prove இந்த இடத்துல xn அப்படின்னு எழுதியிருக்கேன், இங்கே an எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ தேவையில்லாத அழிச்சிடலாம். ஸோ டு ப்ரூவ் a is a limit point of an, ஓகே, டு ஷோ தட், ஓகே, இந்த இடத்துல அழிச்சுக்கிறேன், மெனி ans இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த இடத்த ஃபுல்லாக நான் அழிச்சுக்கிறேன். ஓகே, டசன்ட் மேட்டர். ஸோ நான் முதல்ல இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா an பவுண்டட்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன். தென் a is a limit பாயிண்ட்னு ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். தென் we will show that it is a one. Then to prove a is a limit point, அப்போ we need to show that this a minus epsilon comma a plus epsilon contains infinitely many ans இருக்குன்னு சொல்ல போகிறேன். Since an converges to a ஆக இருக்கிறதுனால there is a stage n belongs to natural number n such that modulus of an minus a which is less than epsilon for every n greater or equal to n. So this implies that ஒரே லைன்ல எழுதுறேன். So an belongs to this a minus epsilon comma a plus epsilon for all n greater than or equal to natural number n. Okay, so this implies that ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது எல்லாம் யாரெல்லாம் this a capital N, a capital N plus 1, இதுக்கப்புறம் உள்ள எல்லாருமே இந்த இன்டர்வல்ல தான் இருக்காங்க. அப்போ என்ன சொல்லிடலாம் அப்படின்னா this implies that a minus epsilon comma a plus epsilon contains infinitely many ans. Okay, so this implies that a is a limit point. A is a limit point of an. இதுல டவுட்டே இல்லை, a is a limit point of an அப்படிங்கறத நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணா it has only limit point, it is a only limit point னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா to prove a is the only limit point of a. வேற லிமிட் பாயிண்டே கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல போறேன். a மட்டும்தான் இது. முதல்ல என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், a is a limit point னு ப்ரூவ் பண்ணிட்டேன், அதுல டவுட்டே இல்லை. இப்போ a மட்டும்தான் லிமிட் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ண போறேன். சப்போஸ் வேற ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு, ஏங்கிறது லிமிட் பாயிண்ட், இப்போ வேற ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்குன்னு சொல்றேன். suppose b is any limit point of a னுடைய லிமிட் பாயிண்டாக எடுத்துக்கிடுவோம். ஓகே, a மட்டும்தான் லிமிட் பாயிண்ட்னு சொல்ல போறேன். ஒருவேளை b அப்படின்னு இன்னொரு லிமிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணல, அந்த தியரத்தை யூஸ் பண்ண போறேன். என்ன தியரம்? if a is a limit point, a belongs to r is a limit point of an, then there exists a subsequence which converges to a அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, அப்போ இங்கேயும் நான் அதை தான் சொல்ல போறேன். ஸோ since b is a limit point of a-ங்கிறதுனால by theorem அது என்ன தியரம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, there is a subsequence அந்த சீக்வன்ஸ் யாரு? I can call it to be a and k, okay, of an such that I'll take another page. Okay, such that I will write this a n k converges to a as a converges to b. கரெக்டா? b ங்கிறது லிமிட் பாயிண்டாக இருந்தால் then we can find there is a subsequence a n k which converges to b. But given an converges to a an முதல் கன்வர்ஜ் ஆகுதுன்னு முதல் அதன assumption first என்ன assume பண்ணிருக்கோம், an converges to a அப்படின்னு assume பண்ணிருக்கோம். அப்போ any subsequence will converges to a, then any subsequence of an also converge to the same, also converge
converges to A க்கு மட்டும் தான் கன்வர்ஜ் ஆக முடியும். That implies that A n k must converges to என்னது A தான். ஓகே, பட் இங்க என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க? A n k converges to B னு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க. ஓகே, since A n k converges to B and A n k converges to A ஆக இருக்கிறதுனால this must implies that A equal to B. கண்டிப்பா இது ரெண்டு சேமா தான் இருக்கும். The limit of a convergent sequence is same. Okay, a sequence cannot converge to two different limit converge ஆக முடியாது. அங்க B க்கு converge ஆகுது, A க்கு converge ஆகுது அப்படின்னா A யும் B ஈக்குவல். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா any limit point if B is if B is a limit point of A ஆகிறதுனா then B equal to A. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no limit point other than A. There is no limit point of an other than A. Other than A தவிர வேற லிமிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னா that is இதுக்கு என்ன அர்த்தம்? that is A is the only limit point of A. Okay, hence the proof. Or way proof for it. So now we need to prove the converse part. Pollama. So conversely assume that A is the only limit point of யாரு? an ங்கிற சீக்வன்ஸுக்கு ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தான், அந்த ஒரு லிமிட் பாயிண்ட் A மட்டும் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா and bounded இது பவுண்டடும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ it is already given that an is bounded and A is the only limit point. ஓகே, அப்போ இதுவும் A is the only limit point of an and an is bounded. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா to prove this an converges to A அப்படின்னு சொல்ல போறேன். an converges to A அப்படின்னு நான் சொல்லணும். சரி, suppose an does not converges to A ன்னு எடுத்துக்கிடுங்க. ஓகே, that is suppose an does not converges to A. an க்கு கன்வர்ஜ் ஆகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? கன்வர்ஜ் ஆச்சுன்னு அர்த்தம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இது எல்லா எலமெண்ட்டும் என்னுடைய இதுக்குள்ள இருக்கும். சரி, கன்வர்ஜ்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா that is for any epsilon positive there exists a stage n belongs to natural number n such that this ans எல்லாம் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா this a minus epsilon a plus epsilon குள்ள இருக்கும் for every n greater than or equal to natural number n. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா only finitely many terms are outside this. இதுக்கு இன்னொரு வகையில சொல்லணும் அப்படின்னா that is only finitely many terms are outside spelling outside this fellow. யாரு? a minus epsilonக்கும் a plus epsilonக்கும் வெளியே finitely many elements தான் இருக்கலாம். only finitely many elements may be in outside this, maybe in outside of this fellow. கரெக்டா? இது என்ன சொல்லுது? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் a1 a2 an minus 1 இவனுக்கு அப்புறம் an plus 1 இவங்க எல்லாம் எதுக்குள்ள இருக்கணும்? இந்த பால்குள்ள வந்துருவாங்க. அப்போ ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் தான் இந்த பால்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே,
அப்போ an converges to a அப்படின்னா அதை வேணா நம்ம தனியாக எழுதிக்கிட்டுமா வேணா இன்னொரு திருப்பி எழுதிக்கலாம் that is இது எழுதுறேன் that is for any epsilon positive there are only finitely many terms of an maybe outside of this fellow யாரு a minus epsilon க்கும் a plus epsilon க்கும் வெளியே இருக்கலாம் ஓகே அதுதான் இதனுடைய அர்த்தம் நான் இந்த epsilon இந்த n இதெல்லாம் சொல்லாம ஒரே லைன் an converges to a அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா for any epsilon positive there are only finitely many terms may be outside of this இதுக்கு வெளியே இருக்கலாம் ஓகே நான் இப்போ கான்வர்ஸ்லி நான் அஸ்யூம் பண்றேன் ஓகே suppose an does not converges to a க்கு கன்வர்ஜ் ஆகலை அப்படின்னா அர்த்தம் இங்க பாருங்க கன்வர்ஜ் ஆச்சுன்னா நீங்க எந்த எப்சிலான் கொடுத்தாலும் இந்த இன்டர்வல் a minus epsilonக்கும் a plus epsilonக்கும் இடையில finitely many elements தான் இருக்க முடியும் அப்ப an does not converges to a என்ன அர்த்தம் then there is an epsilon positive such that the interval such that there are infinitely many ans lies outside of யாரு a minus epsilon க்கும் a plus epsilon க்கும் வெளியே இருக்கும் okay since an does not converge to a then there is an epsilon positive நம்மளால ஒரு epsilon கண்டுபிடிக்க முடியும் such that அந்த epsilon a சுத்தி இந்த வட்டம் வரைஞ்சிருக்கேன் a minus epsilon க்கும் a plus epsilon க்கும் வெளியே infinitely many terms இருக்கும் அதான் இதனுடைய அர்த்தம் okay suppose an does not converge to a அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா you can say that is an does not belongs to a minus epsilon comma a plus epsilon for infinitely many n's okay a 10 a 100 a 50 ஒரு எக்கச்சக்கமான நம்பர்ஸ் வந்து இந்த பாலுக்கு வெளியே இருக்கலாம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் ஓகே சோ தென் இதுக்கு வெளியே புரியுதா இந்த பால் இதுக்குள்ளேயே infinitely many elements இருக்கும் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா இதுக்கு வெளியே infinitely many elements இருக்கும் then we may choose we can choose a subsequence ank of an such that this ank does not belongs to a minus epsilon comma a plus epsilon இதுல infinitely many elements இருக்குமா அப்ப infinitely many elements நான் ஒரு சீக்வென்ஸா ஒரு சப்சீக்வென்ஸா எடுத்துக்கிட்டேன் ank அப்படி எடுத்துக்கிட்டேன் for every n belongs to for every k belongs to natural number k belongs to n okay நம்மளால ஒரு சப்சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் okay note that ank is a bounded sequence okay ஏன் bounded sequence a bounded தான் it is given that a bounded ana bounded தான் அப்போ ank அதோட subsequence bounded ஆகும் okay bounded sequence then ank must have a limit point a limit point okay say b
இதுக்கு பேர் வந்து என்னன்னா say b னு ஒரு லிமிட் பாயிண்ட் ankக்கு b அப்படிங்கிற ஒரு கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வென்ஸ் கிடைக்கும். ஓகே, லிமிட் பாயிண்ட் கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா this b does not belongs to open interval a minus epsilon comma a plus epsilon. ஓகேயா, அதாவது என்னது அப்படின்னா இங்க பாருங்க, இது a இது a மைனஸ் எப்சிலான், இது a பிளஸ் எப்சிலான். இங்கனுக்குள்ள உங்களுக்கு வெளியே ஒரு சப்சீக்வென்ஸ் கிடைக்கும், இங்கனுக்குள்ள ஒரு சீக்வென்ஸ் கிடைக்கும். this fellow will converge to a point b. ஓகே, பட் the bங்கிற பாயிண்ட் எதுக்குள்ள இருக்காது, இந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்காது. ஓகே, so this implies that b is a limit point of an. கரெக்டா சார்? an kக்கு தானே ஒரு கன்வர்ஜென்ஸ் சப்சீக்வென்ஸ் ஒரு லிமிட் பாயிண்ட் கிடைக்கும். அப்ப இதுக்கு லிமிட் பாயிண்டா இருந்ததுன்னா an க்கு லிமிட் பாயிண்ட் தான். b is a limit point of a but b not equal to a. ஓகே, b இங்க இருக்கு, a வந்து எதுக்கு இந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. ஓகே, b வந்து இதுக்கு வெளியே இருக்கு. அப்ப கண்டிப்பாக b எதுவாக இருக்க முடியாது, a ஆக இருக்க முடியாது. therefore that is b is a limit point of an which is different from a. okay, that is a contradiction. ஏன் contradiction? இங்க என்ன கொடுத்திருக்கோம், a is the only limit point. limit point ன்றதுனால a மட்டும் தான் வச்சிருக்கோமா, that is a contradiction. அப்போ so we are having the contradiction, a is the only limit point னு வச்சிருக்கோம். இங்க b னு இன்னொரு லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது தப்பா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, you have assumed somewhere this is wrong. okay, suppose this an does not converges to a னு சொன்னீங்க இல்லையா, அது தப்பு. hence an must converges to a. okay, an must converges to a. okay.